இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்திச்சோம், சிவனானந்த் சார் சந்திச்சோம். அதில் எங்களோட கோரிக்கை என்னன்னா, முக்கியமா 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லையும் யாரு கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்கள மட்டுமே அலோவ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் சென்டர்ஸா இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே கட்சிக்காரர்கள் 1000-2000 பேர் கூடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அப்ப லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே, அதாவது அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு, 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ, எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்கிறத நாங்கள் வேண்டுகோள் விடுச்சோம். அனைத்து கட்சியோடைய தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, யாருமே கவுண்டிங் சென்டர் கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது கவுண்டிங்க உள்ள பாதிப்புக்கு உள்ளாக்கும். லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் டிராபிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதுமாரி குயின் மேரிஸா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ரோட்ல 2000, 3000, 5000 பேர் இருந்தோம்னா அது பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ள இருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவுண்டிங் சென்டர்ஸுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். இது பப்ளிக்குக்கும் சரி, போக்குவரத்துக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அந்தந்த கட்சியில் போய் அவங்க தொண்டர்களோட கொண்டாடலாம். ஸோ இதை தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது, கவுண்டிங் நேர்மையான முறையில் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, ஒவ்வொரு ரவுண்டும் எண்ணி முடிக்கப்படும் பொழுது அப்பொழுதே அதுக்கான ரிசல்ட்டை சொல்லணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடைசி ரவுண்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது இது வரைக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறதா பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் ஓட்ஸில் நிறைய லெட்ஜர் இல்லாமல் போஸ்டல் ஓட்ஸை கொண்டு வர பார்க்குறாங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம், வேட்பாளர்களுக்கு லெட்ஜர் காப்பியோட போஸ்டல் ஓட்ஸை கொடுக்கணும். லெட்ஜர் காப்பியில் என்னெல்லாம் இருக்கோ அந்த போஸ்டல் ஓட்டை மட்டுமே கணக்கில் எடுத்து எண்ணப்படணும்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 கோரிக்கையை தான் வச்சிருக்கோம். திருச்சியில் யார் தமிழக வெற்றி கழகத்தை ஆஃபீஸ் எரிச்சாங்களோ, யார் உண்மையா எரிச்சாங்களோ அது காவல்துறைக்கு தெரியும். அவங்களை கண்டுபிடிச்சு கைது செய்யணுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பெயரளவுக்கு கண் துடைப்புக்காக கைதை நாங்கள் ரிக்வஸ்ட் வச்சிருக்கோம். இந்த 3 கோரிக்கையும் உடனடியாக சரி செய்ய சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமான கோரிக்கை, 1 கிலோமீட்டருக்கு யாருமே எந்த கட்சிக்காரர்களும் கவுண்டிங் சென்டர் கேட்டுக்கு வெளியே நிற்கக்கூடாதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் சரி, கவுண்டிங் அமைதியான முறையில் நடக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். இதுதான் இன்னைக்கு மேடம் கூட டிஸ்கஷன் பண்ணோம். எனி கொஸ்டின்? இல்ல, கவுண்டிங் சென்டருக்கு வெளியே பொதுவாக கூட்டங்கள் கூட அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இந்த தாட்டி கவுண்டிங் சென்டருக்கு வெளியே நம்ம யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க லைலா காலேஜில். அது கேட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே எந்த குரூப், எந்த கட்சிக்காரங்களும் ஒரு குரூப்பா 1000-2000 பேர் கூடாத இருக்க வரைக்கும் கவுண்டிங் சென்டர்ஸ் எந்த பிரச்சனை இருக்காது. அதை வலியுறுத்தி இருக்கோம். உடனடியாக அவங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம்.